வெல்கம் யூவர்ஸ் குயின் யுவாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? ட்ராயிங்கில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட் எப்படி ட்ரா பண்ணி கலர் பண்ணலாங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ட்ராயிங் நோட்டில் டைட்டிலை நீங்கள் எழுதிடுங்க. எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் ரேபிட் ட்ரா பண்ணுறதுக்கு ரேபிட்டோட ஹெட்டு ப்ளஸ் பாடியை வந்துட்டு ஹெட்டுக்கு ரவுண்டாகவும் பாடிக்கு ரவுண்டு ஓவலாகவும் வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஹெட்டில் ஒரு ஷேப்பு நீங்கள் லைட்டாக ஒரு நோஸ் வந்துட்டு பெண்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதோட காது நீங்கள் இதெல்லாம் ட்ரா பண்ணும்போது பென்சிலில் ட்ரா பண்ணும்போது ரொம்ப லைட்டாக நீங்கள் கொடுக்கணும். 2-3 ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு அதில் ஃபைனலாக நீங்கள் பிளாக் ஸ்கெட்ச் வச்சு கலர் பண்ணும்போது ஒரே கலராக கலர் பண்ணணும். எந்த லைன் வந்து கரெக்டான லைன் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் 2-3 லைன் ட்ரா பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த ரேபிட் வந்துட்டு பாடி பார்ட் வந்துட்டு ஓவல் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணுறோம். அந்த ஓவலோட பாட்டம் எட்ஜில் அதோட காலோட பெண்டு வர மாதிரி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் ரேபிட்டுக்கு டெய்ல்ஸ் வந்து ட்ரா பண்ணிடணும். இந்த டெய்ல்ஸ் ட்ரா பண்ணும்போது நல்ல குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லெக்கையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் ட்ரா பண்ணுறோம். ஃப்ரண்ட் லெக்கு ட்ரா பண்ணும்போது நெக்ஸ்ட்டு அதோட ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுத்துட்டு ரேபிட் அப்படின்னாவே நமக்கு கேரட் தான் மெயினாக வரும். அது கையில் கேரட்டை பிடிச்சிருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும் ட்ரா பண்ணிடணும். அந்த கேரட்டில் இருக்க லீவ்ஸும் அதே மாதிரி நீங்கள் எல்லாமே ரஃப்பாக தான் போடணும். அதுக்கப்புறம் பென்சிலில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரோக்ஸ் லைன்ஸு அந்த கேரட்டோட அந்த லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பென்ஸ் கர்வ்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் ட்ரா பண்ணிடணும். கேரட் ட்ரா பண்ணும்போது அது மேலே ப்ராடாகவும் கீழே நேரோவாகவும் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது அப்படியே இருந்தால் நல்லா இருக்காது. அது வந்துட்டு கொஞ்சம் கிராஸில் இருக்க மாதிரி இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த கிராஸ் எஃபெக்டை லைட்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிளாக்கில் ஸ்கெட்ச் வச்சு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்துட்டு ட்ரா பண்ணணும். பிளாக்கில் ஸ்கெட்சில் ட்ரா பண்ணும்போது நீங்கள் ஒரே லைன்ஸாக வந்துட்டு கொடுங்க. அப்போனா தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது ரேபிட் அப்படிங்கிறதுனால எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரோக்காக வந்துட்டு அந்த ஹேர் பார்ட் வர்ற இடம்லாம் நீங்கள் வந்துட்டு குட்டி குட்டி ப்ரோக்கன் லைன்ஸ் ஜாயிண்டாக இருக்க மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லீவ்ஸுக்கு கேரட்டோட ஸ்பாட்ஸு இந்த இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு கிராஸு அதோட ஸ்டோன்ஸு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்குறது எல்லாத்தையுமே வந்து பிளாக் ஸ்கெட்சில் நீங்கள் கலர் பண்ணிடலாம். ட்ரா பண்ண லைன்ஸு பென்சில் மார்க்ஸ் இருந்ததுன்னா அதை எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிடணும். எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் வந்துட்டு ட்ராயிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். தென் ரேபிட் வந்துட்டு நாம் ப்ளூ கலரில் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒயிட் பேக் ட்ராப்புக்கு ப்ளூ கலர் ரேபிட் ஃபஸ்ட்டு காது கிட்ட மட்டும் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்துட்டு ரொம்ப பென்சிலை வந்துட்டு நல்ல டயக்னலாக க்ராஸாக பிடிச்சிக்கோங்க. க்ராஸாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது பார்க்க ரொம்ப அழகாக வரும்னு உங்களுக்கு. இந்த பென்சில் பிடிச்சி நீங்கள் ட்ரா பண்ணும்போதே பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஷார்ப் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் டார்க் அண்ட் டோன் கொடுக்குறோமோ அந்தந்த இடத்துல மட்டும் நீங்கள் டார்க் அண்ட் டோன் கொடுங்க. நெக் பார்ட்டு இந்த ஜாயின்ஸ் எல்லாம் வர்ற இடம் இங்கெல்லாம் மட்டும்தான் கலர் இருக்கும். ஏன்னா இது ஒயிட் ரேபிட்டுக்கு ப்ளூ கலர் ஷேட்ஸ் வந்துட்டு நமக்கு அந்த ஷேடோ டோன் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த ப்ளூ கலரில் கொடுக்குறோம். அந்த டார்க் ஸ்பேஸ் வர்ற இடம் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கலரை வந்துட்டு சிங்கிள் கலரில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி டார்க் டோன் அந்த ஃபரோட எஃபெக்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும் குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி தான் கொடுக்கணும். பென்சிலை வந்துட்டு நேராக வச்சு பிடிச்சி நீங்கள் ட்ரா பண்ணாதீங்க. நல்லா ஹரிசாண்டலாக ஸ்லாண்டிக்காக பிடிச்சிக்கோங்க. ஸ்லாண்டிங்காக பிடிச்சி நீங்கள் ஸ்ட்ரோக்காக வந்துட்டு ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கணும். கலர் பண்ணுற மாதிரியே இல்லாத மாதிரி கலர் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு இது கலர் விழுகணும். ஆனால் விழக்கூடாது. கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் எத்தனை தடவை அதில் ஸ்ட்ரோக்ஸ் விழுந்தாலும் பரவாயில்ல. மெதுவாக லைட்டாக நீங்கள் கலர் பண்ணிங்கன்னாவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டையும் வந்துட்டு கலர் பண்ணிவிட்டு ரேபிட்டை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஜாயின்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் கலர் பண்ணுறீங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ ரேபிட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் இதே மாதிரி கேரட்டுக்கும் என்ன பண்ணிடணும் ஃபஸ்ட்டு லைட்டாக ஆரஞ்சு கலரில் ஃபில்அப் பண்ணிவிடுங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே ஆரஞ்சு வச்சு கொஞ்சம் டார்க்கர் டோன் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க் வேணுமோ அங்கெல்லாம் கார்னர் பார்ட்டெல்லாம் வந்துட்டு நல்லா டார்க்கர் டோன் பண்ணுங்கள். ஒயிட் வந்துட்டு இதில் லைட் கலர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால இந்த டார்க்கர் டோனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் நடுவில் வந்துட்டு ஒயிட்டாக
லைட்டர் கலரில் இருக்கிற மாதிரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஏற்றுறதுக்கு ஆரஞ்சுக்கு அடுத்தபடியாக நமக்கு ரெட்டு தான் வந்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் டார்க் ஏற்றலாம். ரொம்ப ரெட்டு வந்துட்டு ரொம்ப டார்க்காக கொடுக்காம அந்த ஆரஞ்சோட கலரில் கொஞ்சம் டார்க்கர் டோன் வர்றதுக்காக, அந்த ஷேடோ டோன் தெரியறதுக்காக அந்த ரெட்டை வந்துட்டு கார்னரில் மட்டும் நம்ம லைட்டாக கொடுக்கணும். அப்புறம் அந்த க்ரீஸ் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ரீஸ் மார்க்ஸ் இருக்கிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் டார்க்கர் டோன் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்பாட்ஸ் குட்டி குட்டி டாட்ஸ் இருக்கிற இடத்துல கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தென் அதுக்கப்புறம் லீஃபுக்கு க்ரீன் கலரில் நம்ம ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் கலரில் ஃபில்அப் பண்ணிடணும். ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டார்க் க்ரீன் இருக்கு இல்லையா, டார்க் க்ரீனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஷேடோ விழுக்கிற இடத்துல ஷேடோ டோன்ஸை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு டார்க்கர் கலர் கொடுக்கணும். ஆனால் டார்க்கர் கலர் கொடுக்கும்போது அந்த லைட்டர் கலர் வந்துட்டு ஓவர்லாப் ஆயிடாமல் நம்ம அதுவும் தெரிகிற மாதிரி டாமினேட் பண்ணாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த லைட்டர் கலரும் தெரியணும், டார்க்கர் கலரும் தெரியணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் டார்க்கர் கலர் கொடுக்கும்போது தான் அந்த க்ரீஸ் பார்ட் எல்லாம் வந்துட்டு நல்லா தெரியும். அப்போ உங்களுக்கு ட்ராயிங் பார்க்க நல்லா வந்துட்டு 3 டைமென்ஷனல் எஃபெக்டில் இருக்க மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் ஷேடோ விழுகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு மட்டும் டார்க்கர் டோன் கொடுக்கணும். லாஸ்ட்டாக அது ஃப்ளோரில் இருக்கிறதுக்கு அந்த கிராஸ் பாத்தில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலான்னா அதுக்கு க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலரில் அந்த கிராஸ் பாத்தை வந்துட்டு நம்ம கலர் பண்ணிடணும். ட்ரா பண்ணியிருக்க இடத்துல அந்த கிராஸ் வந்து எலிவேட்டாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் நம்ம கலர் பண்ணணும். ஃபஸ்ட்டு லைட் க்ரீனை வச்சு நம்ம லைட்டாக வந்துட்டு ஃபில்அப் பண்ணிவிடுவோம். ஃபில்அப் பண்ணிவிட்டு டார்க் க்ரீனை வச்சு அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொரு டீட்டெயிலையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஷேடோ தெரிகிறதுக்காக அந்த இடத்துல டார்க் க்ரீன் வச்சு நம்ம ஃபில்அப் பண்ணோம். இடையில ஒரு சில இடத்துல மட்டும் அந்த ஜாயிண்ட் கனெக்ட் ஆகிற இடத்துல மட்டும் ஒயிட் ஸ்பேஸ். ஏன் அப்படின்னா அந்த ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா தான் நமக்கு பார்க்க ஹைலைட்டிங்காக தெரியும், அந்த கிராஸ் பார்த்த லைட்டிங் டோன் தெரியும். அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஸ்டோன்ஸ் கொடுக்கும்போதும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக கொடுத்துட்டு அதே கலரை வச்சு ப்ரௌன் கலரில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டார்க்கர் டோன் அந்த ஷேடோ தெரிகிற மாதிரி நம்ம டோன் கொடுத்தோன்னா தான் ரொம்ப ரொம்ப அழகாக வரும். இப்போது இந்த கலரை கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் இருக்கிற இடம் ஜாயிண்ட் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் டார்க்கர் டோன் தெரியறதுக்காக க்ரீன் கலர் வச்சு டார்க் கலரில் நம்ம ஹைலைட் பண்ணோன்னா தான் அந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு ஹைலைட்டிங்காக வெளியில் எலிவேட் ஆகி தெரியும். அந்த டார்க்கர் டோனு அந்த எட்ஜில் கொடுத்தோன்னா தான் ஹைலைட்டாக தெரியும். லாஸ்ட்டாக அது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறது இல்லையா, அதை வந்துட்டு நம்ம லைட்டாக ரொம்ப லைட்டாக என்ன பண்ணிக்கணும்னா ப்ளூ கலர், ஏன்னா ஸ்கை கலரில் நம்ம கொடுத்தோன்னா தான் அந்த ராபிட்டோட பிக்சர் ஹைலைட்டிங்காக தெரியும். நமக்கு இப்போது ராபிட் பிக்சர் ரெடி ஆயிடுச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, viewers. See you on next video.